ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 116 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தில் கூட 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான காரியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவதாக அங்கு சொல்லப்பட வார்த்தை என் ஆத்துமாவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவை அநேக நேரங்களில் அதை பாவத்துக்குள்ளாக மாற்றி அதை மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்லுகிற இந்த உலகத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா ஆத்துமாக்களும் மிகவும் முக்கியமான ஆத்மாவாக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஆத்மாவை ஒரு மனிதனாலும் மரணத்துக்கு தப்புவிக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் தேவன் மரணத்துக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு தான் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவன் நமக்காக அந்த ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு தான் தேவன் நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அந்த ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்மாவை மரணத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திலிருந்து ஒரு விடுதலை நம்முடைய தேவனால் மாத்திரம் கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு மனிதனுக்கு கண்ணீர், எல்லா சூழ்நிலைகளிலும் கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள், அந்த எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கண்ணீர் சிந்துவதுண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவர் தேவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், என் கண்ணை கண்ணீருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு எத்தனையோ கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலைகள் அநேகம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த கண்ணீரின் மத்தியிலெல்லாம் தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்து விடுதலையும் வெற்றியும் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்ததினால் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்த தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தபோதும் நம்முடைய கண்ணீரை அவர் துடைத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கண்ணீர் விடாதபடிக்கு அந்த இடத்துல அவர் தப்புவித்து இம்மட்டுமாய் நடத்திருக்கிறார். 3வதாக சொல்லப்படுகிற காரியம், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அடுத்ததாக, கால் மிக அவசியம். ஒவ்வொரு நாளிலும் அநேக இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம், வேலை நிமித்தமாக, மற்ற காரியங்கள் நிமித்தமாக. அந்த கால் இடராதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலை இடராதபடிக்கு தப்புவித்து இத்தனை வருடங்களும் நம்மை நடத்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு மிகவும் மேலானது. அதை தான் தாவீது இங்கே சொல்லியிருக்கிறார், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்முடைய தேவன். ஏனென்றால் நம்முடைய கண்ணையும் நம்முடைய காலையும் நம்முடைய ஆத்மாவை எத்தனை காரியங்கள் பாருங்கள், எத்தனை அதிசயங்கள் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. நம்முடைய ஆத்துமாவை யாராலும் தப்புவிக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் ஆத்துமாவை தப்புவிக்கிற தேவன், மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன். நித்திய நரகத்தில் தள்ளப்படுகிற சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து அந்த மரணத்திற்கு நம்முடைய ஆத்துமாவை தப்புவித்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அதற்கு நம்மை தப்பு வைத்திருக்கிறார். நம்முடைய காலையும் இடறுதலுக்கு தப்பு வைத்திருக்கார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவன் நமக்காக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அன்று தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய கண்ணையும் நம்முடைய காலையும் தேவன் எல்லா இடறுதலுக்கும் எல்லா காரியங்களுக்கும் விலக்கி
தப்புவித்து நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்முடைய எல்லா ஆயுசு நாள் முழுவதும் தேவன் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் எங்களுடைய எங்களுடைய கண்ணை கண்ணீருக்கும் எங்களுடைய காலை இடறுதலுக்கும் தப்புவித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை தப்புவித்து போகிறதற்காக நன்றி. இனி வரும் காலத்திலும் எங்களை இவ்வாறு இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.